புளிங்குடி, புள்ளம்பூதங்குடி, வெள்ளியங்குடி, கண்ணங்குடி, அதெல்லாம் சோழ நாடு. இது திருப்புளிங்குடி. சோழ நாட்டுல திருக்குடந்தை, இங்க அடுத்தது திருக்குழந்தை. அதனால திருப்புளிங்குடி. காய்ச்சின வேந்தன் பெருமாளுக்கு பூமிபாலன், பூபாலன் பூமிபாலன். தாயாருக்கு புளிங்குடி வள்ளி. ஆச்சாரியர்களுக்கு அழிமணவாழ் பெருமாள் நாயனாருடைய சூழ்நிலை போக்கிய பாக்கத்வர தெளிந்த சிந்தைக்கு முன்னில் மூன்றிலும் பிரகடம் அப்படின்னு எடுத்திருக்கார். இந்த இடத்துல பெருமாள் தாமிரபரணி நதிக்கரையில் தான் விளையாடி கொண்டிருக்கும் போது அப்போ பூமாதேவி எங்க போயிருக்கான்னு பெருமாளும் அதே சமயத்துல ஸ்ரீதேவியும் தேடின இடமா. அதனால காய்ச்சின வேந்தன் பூமியை தேடிக்கொண்டு சென்றிருந்த பெருமாள். இப்ப இந்த பெருமாள் சைன கோலத்துல இருப்பார். நம்ம சோழ நாட்டுல பாத்திரமடைதான் சைனம், இதுல அவ்வளவு பாண்டிய நாட்டுல அவ்வளவு வராது. ஓரளவுக்கு இந்த கஷேத்திரத்து பெருமாள் என்ன கவனிப்பார். சைன கோலத்துல இருக்க ஸ்ரீதேவி பூதேவி திருவடிக்கு ரெண்டு பக்கமா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு திருவடியே சேவையாக. நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா சைன கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவடி சேவையாக. திருவடி சேவையாக எப்படி வருதுன்னா, நீங்க பெரிய பிரதட்சிணம் எடுத்துக்கிறீங்க இல்லையா, பிரதட்சிணம் எடுக்கும்போது ஒரு ஜன்னல் இருக்கும். ஜன்னலுக்கு நீங்க ஒரு 5 படி ஏறி போய் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய திருவடி ரொம்ப அழகா தெரியும். திருப்புலிங்குடி கஷேத்திரம். அதனால இந்த கஷேத்திரத்துக்கு போகும்போது அந்த திருவடி சேவை ஒரு 5 படி ஏறி பார்க்கணும். அது மறந்துடாதீங்க. அதனால கொடுவினை படைகள் வளவாய் அமரக்கிடக்கே அசுரக்கிட செய்ய கடுவினை நஞ்சே என்னுடைய அமுதை கல்வயல் திருப்புலிங்குடியாய் வழிவினை இல்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியே கொடுவினை ஏனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூதல் வருதல் செய்யாயே. என்னடா ஆழ்வார்களை பார்க்கிறதோ, கூதல் வருதல் செய்யாயே. அதாவது ஆழ்வார் என்ன எடுக்கிறார், உனக்கு கால் வலிக்கிறது பெருமாள் பார்த்து சொல்றாங்க. கால் வலிக்கிறது ரொம்ப ஒலி எலி மூகு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ இருக்கும்போது யாரோ கால் பிடிச்சு விட்டா நல்லா இருக்கும்னு சொல்றதுன்னு சொல்றோம். ஸ்ரீதேவி பூதேவி மறுக்கிறார். ஏன்னா ஒரே வேலையை பண்ணிட்டு அவளுக்கும் போரிட்டு போயிடுது. 4 நாள் உபன்யாசமா கேட்டு விபத்தாலும் கேட்டு போய் அதனால ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ட்ரைக் பண்ணிடுறான். அவளுக்கு ஏதோ வங்கதேசமோ கேரள தேசமோ ஞாபகம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுறான். இனிமே நான் வந்து வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை பார்க்க மாட்டேன், ஸ்ரீதேவியும் அமுக்க மாட்டேங்களா, பூமாதேவியும் அமுக்க மாட்டேங்கிறாங்க. ஆழ்வார் சாதிக்கிறார். கூவுதல் வருதல் செய்யாயே நம்மாழ்வா அப்படின்னா நான் வந்து ஒரு காலம் இருக்கு அப்படிங்கிற ஆழ்வார். இது நம்மாழ்வார் எப்போ பாடி வச்சு போயிட்டார். 1000 வருடங்களுக்கு பூர்வம் பகவத் ராமானுஜர் அந்த ஊருக்கு நடக்கும்போது இந்த திருப்புலிங்குடி கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் காய்ச்சின வேந்தன் ரொம்ப அழகா சேர்த்துட்டார். சேர்த்த உடனே அங்க ஒரு பட்டர் வீடு, இந்த கோயில் ஆராதனை பண்ணக்கூடியவர் அவர் இல்லை. அவரோட பேத்தி வாசல்ல இருந்து குட்டி கொண்டு அவர்கிட்ட கேட்டார், நீங்க இந்த ஆழ்வார் திருநெல்வேலி எவ்வளவு தூரம்? அந்த பொண்ணு சொல்லிட்டான், கூப்பிடு தூரம். கூப்பிடு தூரம்னா இங்கேருந்து நீ கூட்டியான அங்க இருக்க வாழ்க்கை கேட்கும். நீ எப்படி சொன்ன? அதுதான் ஆழ்வார் கூதல் வருதல் செய்யாதேன்னு சொல்லியிருக்காரு. கூப்பிட்டா அந்த பெருமாளுக்கு காதல் வரணும். உடனே ராமானுஜன் இந்த ஊர் மக்கள் கிட்ட வாயே கொடுக்கக்கூடாது. பேச்சுவார்த்தையில கூட நம்மாழ்வாருடைய பாசுரத்தை தானே எடுக்கிறார். கூதல் வருதல் செய்யாதே. யஜ்ஞசர்மா என்கின்றவர் அவருடைய பத்னியோடு சுகமாக இருந்து கொண்டிருக்க வசிஷ்டருடைய பிள்ளை அவரை அவமானம் செய்துவிட்டார். சக்தியை வியாசம் வசிஷ்ட நக்தாரம் சக்தே ஸ்தோத்திரம் அந்த சக்தியை அவமானம் பண்ண அவர் ஒரு ராட்சசனாக போன்னு சொல்ல அவர் ராட்சசனாக வந்தார். அதே சமயத்தில் இந்தியன் அவன் வந்து ஒரு தவறு செய்து கொண்டிருந்த ஒரு ரிஷியை கொன்றுவிட அதனால ஒரு யாகம் மேற்கொள்ள பிராயசித்தம் மேற்கொண்டு இந்த இடத்துக்கு வந்தார். அந்த இடத்துக்கு வந்த பிறகு இந்த ராட்சசனுக்கும் விமோச்சனம், இவர்களுக்கும் சாப விமோச்சனம் ஏற்பட்ட ஊர் திருப்புலிங்குடிங்கிற கஷேத்திரம். அழகான எம்பெருமான்